ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிஎஃப்சி ட்ரேடர். ஆகஸ்ட் 11 ஒரு செல் என்ட்ரி தான் போயிருந்தேன். நிஃப்டி 50 எக்ஸ்பைரி டுடே. டைம் லெவல் 8 ஆகுது. இன்னையோட டே நமக்கு க்ளோஸ் தான். இன்னையோட டே என்ன ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன்னா, ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கில் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. அது இங்கே நடந்திருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது தெரியாமல் நான் முன்னாடி ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம மாறிக்கிற அந்த புத்தியே வரமாட்டேங்குது. இப்போ பை மட்டும் பார்த்து அங்கே பை பண்ண போகிறோம், அங்கே பை வந்தால் பை எடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்துலேயே நம்ம இருப்போம். ஆனால் அங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிறத நிறைய பேர் நோட் பண்ணுறதில்ல, இன்க்ளூடிங் நானுமே முன்னாடி பார்க்குறது கிடையாது. அப்படியே உட்காந்துருப்பேன், பை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல வந்தோடனே அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இதில். ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் சொன்ன இல்லையா, அதை எப்படி மாட்டிருப்பாங்கன்னா, இது ஒரு ஹை, இது ஒரு லோ, அகெயின் இது ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை அண்ட் லோ அண்ட் ஹை. இப்போ இதில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு நீங்களும் பண்ணியிருப்பீங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஸ்மார்ட் மணி ட்ரேடரும் தான் இதில் மாட்டிருக்குது. ஸ்வீப் பண்ணியிருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கு, இதுக்கு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லுது. ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்பேலன்ஸை மார்க் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த ஜோன் வந்தால் நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஜோனுக்குமே வரும், இங்கே வச்சுப்பாங்க டார்கெட், இந்த ஹையில் வைப்பாங்க. இப்போ அப்படி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் தான் விழுந்துடும். இது ஏன் எஸ்எல் விழுந்துச்சுன்னா, அந்த இடத்துல புல்லேருந்து பியர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறவங்களும் ட்ரெண்ட் லைன் எடுத்திருப்பாங்க. இது கரெக்டாக அப்படி ட்ரெண்ட் லைன் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, பிரேக் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட என்ட்ரி இங்கே இருக்கும். இது ட்ரெண்ட் லைன் போடுறவங்க இங்கே வச்சுருப்பாங்க லோ அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குமே எஸ்எல் தான் விழுந்திருக்கும். இதில் நான் இதில் ட்ரேட் பண்ணேன்னா அதை சொல்லணும்ல. இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். அது திரும்பிச்சுன்னா நம்ம திரும்பிக்கணும். இப்போது இந்த இடத்துல பை பண்ணுறோம், கரெக்ட், இந்த ஏரியா வந்தால் பை. இதுவே மார்க்கெட்டு இப்படி மேலே போய் இப்படி செல்லுக்கு கொண்டு வந்துச்சுன்னா, இந்த இடத்துல போய் பை பார்ப்போமா, அவன் என்ன பண்ணுவான், இப்படி வருவான், இப்படி மேலே போய் இதை தொட்டு ரியாக்ஷன் வைப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு உடச்சிடும். இதே சினாரியோ தான் நம்ம இங்கே பார்த்தது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். இல்லைன்னா நான் ஒரு விஷயம் பார்த்தேன்னா, லோ ஹை அண்ட் லோ ஹை. அப்போது இதில் என்ன ஒரு விஷயம் கட் ஆகுதுன்னா, மார்க்கெட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த லைனை இழுத்தடிச்சிங்கன்னா பிரேக்கரோட லைனு. இந்த லோ டார்கெட். ஏன் இங்கே டார்கெட்னா, இன்ஸ்டியூஷனுக்கு லிக்விடிட்டி வேணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் பை பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஏரியாவில். ஸோ அவங்களோட எஸ்எல்லை ஹன் பண்ணுறது தான் அவங்களோட வேலை இன்ஸ்டிடியூஷனுக்கு. அதில் தான் நம்ம போய் ட்ராப்னு ஒரு விஷயத்தில் நம்ம போயிட்டு மாட்டிக்கிறது. நான் எங்கே என்ட்ரி போனேன்னா, செல்லு தான் போயிருந்தேன். 10 பாயிண்ட் தான் எஸ்எல்லு. டார்கெட்டு 1:2. இதுதான் டார்கெட்டு. இந்த ட்ரேட் தான் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் ரொம்ப சுற்றிட்டான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது கீழே ஒரு லிக்விடிட்டி இருக்குதுன்றது ஒரு ஸ்ட்ராங். அதனால தான் நான் ட்ரேடை கட் பண்ணவும் இல்லை, பிரேக் ஈவனும் போடல, எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் நான் ட்ரேட் அப்படியே ஃப்ரீயாக விட்டேன், ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இல்லை என்ன விஷயம் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா, போய் பாடி க்ளோஸ் எங்கேயுமே பண்ணல. வீக்காக வச்சுருந்தேன் பிளாக்லலாம் போய். அதனால் அது ஒரு
நல்ல விஷயம். அதுக்கப்புறம் கீழே ஒரு லிக்விட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கடைசியாக எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே பிரேக் ஈவன் போட்டேன். அவன் அந்த பிரேக் ஈவன் போட்ட அடுத்த நிமிஷமே தூக்கி சொருவிட்டான். ஒரே கேண்டில் கரெக்டாக 11:02 கேண்டில் எடுத்துகிட்டு வந்து கீழே சொருவிட்டான். நான் வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் பேச மாட்டோம், டேட்டா இல்லாமல். ஸோ பார்த்துக்கோங்க. என்னோடய நேமு August 11, 2026 10:05 அதாவது 10:05 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். சக்ஸஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆன பிறகு ஹை கட் பண்ணியிருக்கு. இந்த பிளாக் லைன் கீழே அந்த பாடியை க்ளோஸ் பண்ணி அகெயின் வந்து இந்த பிளாக் லைனை தொட்டா என்ட்ரி, பிங்க் லைன் டார்கெட். இது பிஃபோர் சார்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11:02க்கு டார்கெட் அடிச்சிருக்கோம். இந்த க்ளீன் எழுதியிருக்கோம் பாருங்கள். எக்ஸு பிரேக்கர் லைனு மேலே எஸ்எல், அதாவது எஸ்எல் பார்த்தீங்கன்னா 24,488 எஸ்எல், டார்கெட்டு 24,460 டார்கெட்டு. ஸோ என்னோடய ட்ரேடுமே இதே தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. பாய்.